அது என்னங்க 2 in 1 தால் அப்படின்னா அதுதான் செஞ்சு காமிக்க போகிறேன். புதிய புதிய கண்டுபிடிப்புகள், பாரம்பரியமான மெத்தட் வச்சு செய்கிறது தான் நம்முடைய ஸ்டைல். நம்ம சேனலில் அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால் 2 in 1 தால் செய்முறைக்கு நம்ம நேரடியாக போயிடலாம். இதற்கான பொருள்கள், இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளவு போடணும் அப்படின்ற அளவெல்லாம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடியோக்குள்ளே போங்க. அங்கேயே நான் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்டு அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, எவ்வளவு போடணுன்றதை நான் குறிப்பிடுவேன். அதுக்கு பாருங்கள், நம்ம மைசூர் தால் எடுத்துருக்கோம். வீஹா ஆன்லைனில் இருக்குது. ஆர்கானிக் பருப்பு, முத்து முத்தாக இருக்கும். இவ்வளோ பெரிய பெரிய பருப்பு நீங்கள் எல்லா கடைகள்லையும் பார்க்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா பயத்தம் பருப்பு. இது நாட்டு பயத்தம் பருப்புங்க, நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது. சரி, இந்த 2 பருப்பையும் பாருங்கள் சரிசம அளவு எடுத்துக்கிட்டு நான் இங்கே ஊற வச்சுருக்கேன்னா சும்மா ஒரு 10 நிமிஷம் நல்லா கழுவிட்டு அதை 10 நிமிஷம் ஊற வச்சா போதுமானது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குக்கரில் இதை போடுறோம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அப்புறம் போடுறோம். தண்ணி நல்ல தண்ணி தான், அப்படியே தண்ணியோடையே நான் போட்டுடுறேன். இதில் ஒரு பெரிய தக்காளி 1க்கு 2 நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது குக்கர் மூடி வச்சு மூடிட்டு ஒரு 2 அல்லது 3 விசிலில் நம்ம எடுத்துடலாம். குக்கரில் 2 விசில் வந்துருச்சுங்க. எனக்கு 2 போதுமானது, இல்லாட்டி ரொம்ப அல்வா மாதிரி ஆயிரும். எங்கள் குக்கர் கொஞ்சம் பவர்ஃபுல் குக்கர். சும்மா சொன்னேன் விளையாட்டுக்கு. நீங்கள் உங்களுக்கு எத்தனை 3 விசில் வைக்கலாமா இல்லை 2 விசில் வைக்கலாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேங்க. இதில் நெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெய் அல்லது எண்ணெய் உங்களுடைய விருப்பம். எண்ணெய்ன்னு வரும்போது சமையல் எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டிய கம்ப்ரெஸ்டு கடலை எண்ணெய் நம்ம வீஹாவில் இருக்கு இல்லையா, அதைத்தான் பயன்படுத்துவேன். எண்ணெய்ன்னு வரும்போது நான் நெய்யும் ஊற்றி கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் பொடியாக நறுக்கிய பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. குக்கரில் பருப்பு போட்டிருந்தோம்ல, தக்காளியோட நல்லா குழைவாயிருச்சு. நான் 2 விசிலில் தான் எடுத்தேன். இப்போது இதை சேர்த்துக்கலாம். அந்த மசாலா கூட கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் ஊற்றிடலாம். குழம்பு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். இதில் மஞ்சத்தூள் அடுத்தது சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், கொதி வரட்டும். அடுத்தது ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க, அது உருகட்டும். இந்த குழம்பு பாருங்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. நெய் உருகின உடனேயே கொஞ்சம் கார்லிக் இதில் சேர்த்துக்கோங்க. இன்னும் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கலாம். இப்போது இதில் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, அதாவது மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நேரம் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த மசாலா இருக்கு இல்லையா, இந்த கரண்டியோடு அப்படியே வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதை இந்த அடுப்பில் இருந்து அணைச்சி எடுத்துக்கலாம். நம்ம
இதில் இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, எப்போவுமே சமைச்ச பின்னாடி அப்படியே டேபிளில் வைக்க முடியாது. ஒரு டெக்கரேட்டிவ் அந்த இதெல்லாம் அந்த எண்ணத்தோட கலை நோக்கத்தோடு கொண்டு போய் வச்சோன்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் இந்த பவுலில் இந்த குழம்பு ஊற்றிக்கிறேன். இதை பாருங்கள், இப்போ மேலாக இப்படி போட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் கலந்து தான் சாப்பிட போகிறோம். நான் சொன்ன மாதிரி டேபிளில் திறந்து பார்த்த உடனே ஆஹா எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லணும் இல்லையா? பாருங்க, 2-in-1 தாலை எவ்வளோ இன்னோவேட்டிவாக நம்ம டெக்கரேஷனோட சீக்கிரத்தில் தயாரிச்சிருக்கோம். ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ஒரு கப்பு போய் கடையில் கேட்டிங்கன்னா, ஸ்டார் ஹோட்டலில் இல்லாட்டி உங்களுடைய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டில் போய் கேட்டிங்கன்னா கட்டாயம் ஒரு கப் தாலே 250 ரூபாய். அந்த 250 ரூபாயில் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 பேருக்காவது செஞ்சிடலாம் இந்த மாதிரி தால். அதனால் நீங்கள் வீட்லேயே இதெல்லாம் செய்து பழகிக்கோங்க. நான் இப்போ டேஸ்ட் பார்த்துட்றேன். கொஞ்சம் இந்த மசாலா எல்லாம் கலந்து விட்டுறேன். அதெல்லாம் உள்ளே போனால் இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? என்ன அது மணமாக இருக்குது தெரியுமா? சுவை அதுக்கு மேலே. உண்மையாலுமே இது நீங்கள் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்றீங்க, எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. இது நீங்கள் எந்த விதமான ரைஸ் வெரைட்டி செஞ்சீங்கன்னா கூட ரொம்ப சுவையாக இருக்கும். வெறும் பாயில்டு ரைஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட, பூரி கூட, பரோட்டா கூட, பராத்தா கூட, எல்லாத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல சைட் டிஷ் இது. சரி, இன்றைக்கு நம்ம பதிவில் 2-in-1 தால் பார்த்தோம். இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு, பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா தம்ப்நெயிலே விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதில் போய் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். என்னங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் மற்றும் நான் தயாரிக்கின்ற க்ரீமுகள், இன்னும் பல பூஜை பொருள்கள் எல்லாம் இருக்குது. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதெல்லாம் என்னுடைய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான், அதாவது இதுக்கு முன்னாடி பதிவுகள் என்ன போட்டிருக்கேனோ அதில் போய் பாருங்கள். கோமதி சக்கரம் எல்லாம் எவ்வளவு ஒரு நல்ல மாற்றத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எங்கிட்ட இருந்து வாங்கினாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது புரியும். சரிங்க, உங்களுடைய பொருள் மேலே எங்களுக்கு ஆசையாக இருக்குது, நேரில் பார்த்து வாங்கணுமா, கடை ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஷாப் இருக்குது. எங்களுடைய விஹா ஷாப்பு கிளைகள், பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் இல்லை உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திட்டு அவங்க கடை தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது முற்றிலும் தவறான செய்தி. இன்னொரு செய்தியும் நான் சொல்லிக்கிறேன். வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயாவது அல்லது வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்லேயாவது விஹா என்கின்ற பெயர் தாங்கி கொண்டு பொருள்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. இது மாதிரியெல்லாம் ஒரு வளர்ச்சி இருக்கும் பொழுது கட்டாயம் இது போல் இடர்பாடுகள் எல்லாம் ஏற்படும் இல்லையா? அதனால தான் இது திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பதிவுகளை படித்து பார்த்து நான் பதில் கொடுக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. நான் கட்டாயம் பார்த்தீங்கன்னா பதிவுகளாக கொடுத்துடுறேன். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.